friends, welcome back to Good சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டான வத்த குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வத்த குழம்புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புளி எடுத்துக்கலாம். சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் முழு நல்ல மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய். நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், கலருக்காக எடுத்திருக்கேன். நீங்க சாதா காஞ்ச மிளகாய் கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 7 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 25 சின்ன வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். 10 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறம் 2 தக்காளியை குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகி வரட்டும். வேற ஒரு பேன்ல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி உங்களுக்கு தேவையான அளவு சுண்டவத்தலையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. நான் ஒரு 20 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துறதுனால கொஞ்சம் காரம் கம்மியா தான் இருக்கும், அதனால நான் இதுல தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க சாதா மிளகாய் சேர்த்துருந்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுல உள்ள பச்சை வாசனை எல்லாம் போக வரைக்குமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட சேர்த்துக்கலாம். 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம புளி கரைசல சேர்த்துக்கலாம். நல்லா சக்கையெல்லாம் இருத்துட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் சேர்த்திருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. 1/2 கப் தேங்காயில தண்ணி சேர்த்து அரைச்சி பால் செகண்ட் பாலையும் சேர்த்து 3/4 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு துண்டு வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்குமே இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுல நம்ம வறுத்து வச்சிருந்த சுண்ட வத்தல்ல ஒரு 5 எடுத்து நல்லா பொடி பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். முழுசா இருக்க சுண்ட வத்தலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த மாதிரி திக்னஸ்ல இருக்கணும். ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாவும் இருக்கக்கூடாது. அடுப்புல இருந்து இறக்கி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். டேஸ்டான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.